நல்ல வேளை ஆர்த்தி கவுத்து சார் இந்த படத்த பார்க்கல. படத்தோடைய ரிவ்யூ இதோடயே முடிச்சாரு சந்தோஷமா தான் இருக்கும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு இல்லையா? அத திணிக்காம அப்படியே சொல்லி விட்டுருவோம் உங்களுக்கு. சென்னையில மெடிக்கல் ரெப்பா இருந்தாப்புல கிருபாகரன், ஒய்ஃபு 2 குழந்தைங்க. கார் வாங்கலாம்னு ஆசைப்பட்டாலும், போற இடத்துல எல்லாம் அவமானமா இருக்க, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு BMW கார வாங்குறாப்புல. அந்த கார எடுத்துக்கிட்டு ஊட்டி சுற்றுலா பயணம் போறப்ப, அங்க பொண்டாட்டிய கொலை செஞ்சர்றாய்ங்க. ஏன் எதுக்குன்னு பார்த்தா, இது அப்பனால வந்த வினை அப்படின்னு தெரிய வருது. "யார்றா உங்க அப்பா?" அப்படின்னு பார்த்தா, தேடி பார்த்தா, அவர்தான் லிங்கா. வைசாக்ல அவரு பெரிய டான். 10 பேர அடிச்சவனால டான் ஆகலடா. 10 டான அடிச்சதுனால தான் இவன் டான் ஆனான்னு படத்துல நாம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனா இங்க பொண்டாட்டி ஒரு டான போட்டு தள்ளுனதுனால, இவரு டான் ஆயிட்டாப்ல. ஸோ அந்த டான் மெயின்டெயின் பண்றாப்ல இந்த ஊருக்குள்ளார. நான் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. போர்ட்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய லிங்கா, பிரியாணி சப்ளை பண்றாப்ல. இவரு ஏன்யா பிரியாணி சப்ளை பண்றாருன்னு கேட்டா, இவரு தீர்ப்பு வழங்குற விதமே தனி ஸ்டைல் தான். ஏன்னா, ஒரு பெரிய தட்டுல வாய் கொண்டு வந்து தம் பிரியாணிய கொட்டிருவாப்ல. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 3 பேருக்கும் இவரு கையால கரண்டி எடுத்து போட்டு ராபிட் ஃபயர் விளையாடுறாப்ல. அது மிகப்பெரிய ட்விஸ்ட்டா இருக்கும். படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கிளைமாக்ஸ்ல இந்த வில்லன்கள போட்டு தள்ளுறது அப்பா, பையன் 2 பேரும் சேர்ந்தா, இல்ல அப்பா மட்டுமா? இல்ல பையன் மட்டுமா? அப்படின்னு பார்க்குறப்ப, ஐயா இடைத்தேடுதல்ல நிக்க ஆசைப்பட்டாப்படியாட்டிருக்கு. ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய பொண்டாட்டி வில்லன கழுத்தறுத்த கதை மாரியே, கிளைமாக்ஸ்லயும் பல லேடீஸ் கையில அருவாள குடுத்து களத்துக்குள்ளார இறக்கி, வில்லன் டீம கழுத்தறுக்க வைக்கிறாப்ல. ஃபீமேல் ஓட்டுகள வாங்குறதுக்கான ட்விஸ்ட் தான் இந்த கிளைமாக்ஸு அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா, நாங்களே இந்த காஞ்சனாவோட படத்துல பாட்டுலயே பார்த்துட்டோம். ஸோ இந்த படத்தினுடைய ஓப்பனிங் டயலாக்கே இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. ஏன்னா, கேஜிஎஃப்ல வரக்கூடிய டயலாக்க அப்படியே வச்சிருக்காய்ங்க. அந்த பையன் கண்ல பார்த்து மண்ணள்ளி கீழ போட்டு, மும்பைய நானே ஆளணும் அப்படின்னு முடிவு பண்ணாப்ல. நம்ம ஆளு வைசாக் போட்ல நின்னுட்டு, அங்க இருக்கிற கப்பல நானே வாங்கணும் அப்படிங்கிறாப்படி. 2யும் பொருத்தி பார்த்தோம்னா, எந்த டயலாக் ஃபயரா இருக்கு, எந்த டயலாக் பஞ்சரா இருக்கு அப்படிங்கிறது படம் பார்க்கிறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ, மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்துல மீண்டும் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.